நண்பர்களே, இப்போ வந்து வியட்நாமில் இருக்கோம். வியட்நாம் ஊருக்கு திருப்பி வர போகிறோம். ஸோ நன்றி உணர்வுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். நன்றி உணர்வுனா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைஃப்பில் பிறந்தது, அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, அந்த ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய பரம்பரைகள், அவங்க, அதுக்கப்புறம் நிறைய மக்கள் இல்லாமல் நம்ம இல்லை. அப்புறம் இங்கே கூட வியட்நாம் கூட வந்தாலும் நமக்கு வியட்நாமில், சென்னையில், உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு நிறைய மக்கள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு 49 வருஷம் வந்திருக்கோம்னா நிறைய மக்களை கடந்து வந்திருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு இந்த ஹெர்பல் லைஃப் கொடுத்த என்னுடைய ஸ்பான்சர், வாய்ப்பு கொடுத்தவங்க, இதுக்கு முன்னாடி நிறையா தொழில் வாய்ப்பு கொடுத்தவங்க, வேலை வாய்ப்பு கொடுத்தவங்க, அங்கே ஒர்க் பண்ணவங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா டைரெக்டாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்டைரக்டாக எல்லாருமே இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து எப்போவுமே நன்றி உணர்வாக இருக்கணும். அந்த நன்றி உணர்வாக இருந்தோம்னா தான் நம்ம லைஃப் வந்துட்டு பெட்டராகவும் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் எப்போதுமே எல்லா மக்களுக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நன்றி உணர்வோடு இருக்கும்.